சோலார் பேனல்ல ஸ்பெசிஃபிகேஷனா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாட் பீக்னா பர்ஃபெக்ட் சன்லைட் கண்டிஷனில் ஒரு பேனல் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு காட்டுற வேல்யூ. ஹையர் டபிள்யூபி ஈக்குவல் டு மோர் பவர் ஜென்ரேஷன். செல் எஃபிஷியன்சினா சன்லைட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுற பர்சன்டேஜ். சன்லைட் வந்தால் ஃபுல்லாக கரண்ட் ஆகாது, எவ்வளோ பர்சன்ட் கன்வெர்ட் ஆகுதுங்கிறது தான் எஃபிஷியன்சி. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்னா ஹீட் அதிகமாக இருந்தால் பவர் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும்னு காட்டும். நீங்கள் யோசிக்கலாம், ஹீட் ஜாஸ்தினா பவர் ஜாஸ்தி வரணுமே. ஆனால் இல்லை, சோலார் பேனல் லைட் எனர்ஜியில் தான் ஒர்க் ஆகும். ஹீட் ஜாஸ்தினா அவுட்புட் குறையும். தமிழ்நாடு மாதிரி ஹாட் பிளேசஸ்க்கு ரொம்ப முக்கியம். பைஃபேஷியல் பேனல்னா ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லை, பேக் சைடும் ஒர்க் பண்ணும். கிரவுண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுற சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும். 5% to 10% எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். இந்த 4 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் ஸ்மார்ட்டாக சோலார் பேனல் சூஸ் பண்ணலாம். அந்த சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ண மிடாக்ஸ் டச் சோலாரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.